ஜூன் 9, 2021 மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கிற மால்டா அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கிற காலியாச்சக் அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அன்றைக்கு காலையில் சுமார் 10 மணி இருக்கும். ஒரு 22 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் அப்படியே ரொம்ப பயந்து நடுங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வர்றத போலீஸார் பார்க்குறாங்க. அவன் அப்படியே தலையெல்லாம் களைஞ்சு போய் கண்ணு கீழெல்லாம் கருவளையம் விழுந்து தாடி வச்சுக்கிட்டு தடுமாறிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வர்றான். போலீஸார் அவனை பார்த்த உடனேயே என்னப்பா என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஒரு சில நிமிடங்கள் அவனால் பேசவே முடியல. ரொம்பவுமே திக்கி திணறி பேச ஆரம்பிக்கிறான் அந்த இளைஞன். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய தம்பி இருக்கிறான்ல சார், என்னுடைய தம்பி இருக்கிறான்ல சார் திணறான் சொல்றதுக்கு. அவன் தம்பின்னு அந்த வார்த்தையை சொல்றதுக்கு கூட அவன் அஞ்சி நடுங்கிறது போலீஸாருக்கு தெரியுது. அவனை உட்கார வச்சு ஆசுவாசப்படுத்திட்டு போலீஸார் மெல்ல மெல்ல அவனை என்னப்பா விஷயம் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அவன் என்ன சொல்றான்னா, சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட அப்பா அம்மா என்னுடைய அக்கா அப்புறம் என்னோட பாட்டி 4 பேர்த்தையும் கொன்று எங்க வீட்டுக்குள்ளேயே புதைச்சி வச்சிருக்கிறான் சார் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் சொல்றான். அவங்கிட்ட இருந்து நான் ஒரு வழியா தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். என்னப்பா சொல்ற, எந்த ஏரியா நீ அப்படின்னு கேக்குறாங்க. சார் நானும் இதே காலியாச்சக் பகுதியை சேர்ந்தவன் தான், அந்த ஏரியால இருந்தா வர்றேன் சார். என்னுடைய வீட்டு பக்கம் போறதுக்கே எனக்கு கைகாலெல்லாம் உதறுது. பல நாளா பல மாசமா நான் எங்கெங்கயோ சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். யார் யார் வீட்லயோ என்னுடைய நண்பர்கள் வீட்டில் அங்க இங்கேன்னு போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா யாருகிட்டையுமே நடந்ததை சொல்றதுக்கு எனக்கு தைரியமே வரல சார். இப்பதான் ஒரு வழியா என் நண்பன் சொன்னதுனால நான் இங்க தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் சொல்றதை கேட்டா போலீஸாருக்கு நம்பிக்கை கூட வரல அப்படிங்கறதா உண்மை. போலீஸார் மீண்டும் துருவி துருவி விசாரிக்கிறாங்க. ஏப்பா உன் தம்பி அப்படின்னு சொல்றியே, அவன் யாரு, அவனுக்கு என்ன வயசாகுது, எந்த ஏரியால உங்க வீடு இருக்குது அப்படின்லாம் கேட்குறாங்க. அவன் சொல்றான், சார் என் தம்பி ஆசிஃபுக்கு 19 வயசு தான் ஆகுது சார். ஆனா அவனை நினைச்சாலே எனக்கு கொலையெல்லாம் நடுங்குது அப்படின்னு சொல்றான். ஒரு வழியாக அவனை உட்கார வச்சு ஆசுவாசப்படுத்தி அவங்கிட்ட நடந்ததை சொல்லு தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் என்ன சொல்றான், சார் சுமார் 3-4 மாசம் இருக்கும் சார். நாங்க எல்லாரும் வீட்டுல சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க போயிட்டோம். திடீர்னு எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருந்தது. என்னமோ மூச்சே திணறுச்சு, என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. திடீர்னு முழிச்சு பாக்குறேன், ஒரு பெட்டிக்குள்ள கிடக்குறேன் சார். அந்த பெட்டிக்குள்ள அப்படியே தண்ணி நிறைஞ்சு அப்படியே என் மூக்கு வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. அப்படியே நான் படுத்து கிடக்குறேன். மூக்குக்குள்ள மெல்ல மெல்ல எனக்கு தண்ணி போக ஆரம்பிச்சுனே, எனக்கு மூச்சு முட்ட ஆரம்பிச்சது, போக ஆரம்பிச்சது. அப்புறம் முழிப்பு வந்துருச்சு. எந்திரிச்சு பார்த்தா அதே மாதிரி இன்னும் 4 பெட்டி சார். அந்த 4 பெட்டிக்குள்ளையும் என்னுடைய குடும்பத்தார படுக்க வச்சிருந்ததை பார்த்தேன். அந்த 4 பெட்டியுமே தண்ணி நிறைஞ்சு நிக்கிறத பார்த்தேன் சார். இத பார்த்தனே எனக்கு தூக்கி வாரி போட்டுது. என்ன நடக்குதுன்னே என்னால புரிஞ்சுக்க முடியல. ஒரு நிமிஷம் ஏதோ கனவு தான் காண்றம் போல் இருக்குது அப்படின்னு திணறிக்கிட்டு எந்திரிச்சேன். எந்திரிச்சு பார்த்தா எனக்கு மூக்குக்குள்ள எல்லாம் தண்ணி போயிருச்சு. மூச்சு விடுறதுக்கே திணற ஆரம்பிச்சேன். அந்த பெட்டியில இருந்து எந்திரிச்சேன் சார். எந்திரிச்சா எனக்கு அப்படியே தள்ளாடிச்சு. இருந்தாலும் கூட மெல்ல மெல்ல அப்படியே தள்ளாடிக்கிட்டே வெளியில வந்துட்டேன். வெளியில வந்தா அங்க யாரையுமே காணோம். வீட்டுல மெயின் டோர் திறந்திருக்கிறத பார்த்தேன். அப்படியே மெல்ல வந்து அந்த இருட்டிலேயே நடந்து வெளியில வந்து ஊரை விட்டு ஓடி போயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். போலீஸாருக்கு இதை கேட்க கேட்க ஏதோ இந்த ஆங்கில ஹாரர் மூவில வர்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, வா வா உன் வீடு எங்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போறாங்க. அவன் போலீஸ் ஜீப்ல ஏறிட்டு நேராக தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறான் போலீஸ்காரங்களை. அங்க போனா வீடு பூட்டப்பட்டிருந்தது. அந்த வீட்டு கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போறாங்க போலீஸ்காரங்க. இவன் என்ன சொல்றான்னா, வீட்டுல அப்படியே அட்டாச் ஆன மாதிரி புதுசா ஒரு அறை கட்டுனா என் தம்பி. ஸ்டோர் ரூம் தான் கட்டுனா சார். அதுல தான் வந்து ஏதோ திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறதுக்காக தனக்கு ஸ்டோர் ரூம் வேணும்னு சொல்லி தான் என் தம்பி கட்டுனா.
அந்த ரூம்ல இருந்தா நான் தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். போலீசார் அழைச்சுக்கிட்டு அவன் வீட்டுக்குள்ள வேக வேகமாக அந்த ஹாலு பெட்ரூம் எல்லாம் தாண்டி அந்த சைடுல ஒரு டோர் போகுது, அந்த ஒரு டோரை காட்டுறான். அந்த டோரு பூட்டப்பட்டிருந்திருக்குது. அந்த பூட்டையும் போலீசார் உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு அந்த டோரை திறந்துட்டு உள்ள போகும்போதே போலீசாருக்கு பயங்கரமான துர்வாடை வீச ஆரம்பிக்குது. உள்ள போனா ஸ்டோர் ரூம்னு சொல்லப்பட்ட அந்த ரூம்ல நடுவுல ஒரு பெரிய தொட்டி போல ஒரு தொட்டி கட்டப்பட்டிருக்குது. நம்ம இடுப்பளவுக்கு கைப்பிடி செவரு கட்டப்பட்டு உள்ளுக்குள்ள தண்ணீர் நிரப்பி வைக்கப்பட்டிருக்குது ஒரு தொட்டியில. அந்த தொட்டியை தான் காட்டுறான். சார், இதுக்குள்ள இருந்து தான் நான் தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அந்த தொட்டிக்குள்ள பார்த்தபோது உள்ளுக்குள்ள 5 சவப்பெட்டிகள் இருக்கிறத போலீசார் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அதுல 4 சவப்பெட்டிகள் மேல மூடி போட்டு ஆணி அடிக்கப்பட்டிருந்ததை போலீசார் பார்க்கறாங்க. உடனடியாக போலீசார் அந்த 4 சவப்பெட்டிகளையும் எடுத்து அந்த சவப்பெட்டிகளை திறந்து பார்க்கறாங்க. ஒவ்வொரு சவப்பெட்டிக்குள்ளையும் மிகவும் அழுகிய நிலையில ஒரு பிணம் கிடக்கிறது தெரிய வருது. ஒவ்வொரு பிணத்தையும் பார்த்து இந்த இளைஞன் ஆரிஃப் அடையாளம் காட்டுறான். சார், இது எங்க அப்பா ஜாவித் அலி, இது எங்க அம்மா சார் ஈரா பீவி அவங்க பேரு. சார், இத பாருங்க, இது என்னுடைய அக்கா ரீமாவுது. அதே மாதிரி அடுத்தது பாருங்க சார், இதுதான் எங்க பாட்டி சார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அந்த 4 உடலையும் கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க போலீஸ்காரங்க. இதற்கிடையே இந்த மாதிரி இந்த வீட்டுல 4 கொலை நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயம் வெளியில வந்த உடனே அந்த பகுதி முழுவதும் பயங்கர பரபரப்பாகுது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே இவனுடைய தம்பி அப்ஸ்காண்ட் ஆயிருவான். அப்படிங்கிறதுனால போலீசார் உடனடியாக அவன் தம்பியை தேடி பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய டீமைவே அமைக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, இவங்க சொந்தக்காரங்க வீடு, அவனுடைய நண்பர்கள் வீடுன்னு எல்லா பக்கத்துக்கும் போலீசார் விரைந்து போறாங்க. ஆனா எங்கேயுமே போலீசாரால அவனை பிடிக்க முடியல. ஆனா கடைசியில அவனே நேரா போலீசார்கிட்ட சிக்கிறான். எப்படின்னா, இத்தனை விஷயம் நடந்தது இல்லையா, இது எதுவுமே அவனுக்கு தெரியல. அதனால இரவு சுமார் 11 மணி இருக்கும். அவன் பாட்டுக்கு பைக் எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டு வாசல்ல கொண்டு நிறுத்திட்டு கேட்டை திறக்கிறான். உள்ள கொண்டு போய் பைக்கை நிறுத்துறதுக்கு கேட்டை திறந்துட்டு உள்ள போன அந்த ஆசிஃபை உள்ளுக்குள்ள பதுங்கி இருந்த போலீசார் அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி லபக்குன்னு அமுக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வராங்க. அங்க அவனை உட்கார வச்சு என்னடா நடந்தது, எங்கடா உன் குடும்பம் எல்லாம் அப்படின்னு கேட்டபோது ஆசிஃப் 19 வயதே நிறைந்திருந்த அந்த ஆசிஃப் இருக்கிறான் இல்லையா, சின்ன பையன், கல்லூரி மாணவன் தான் அவன் வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். கல்லூரி மங்கனாட்ட அப்படியே இடிச்ச புள்ளியாட்ட உட்கார்ந்துருக்கிறான் இந்த ஆசிஃப். வெகு நேரம் விசாரிக்கிறாங்க போலீஸ்காரங்க. ஆனா அவன் வாயே திறக்கல. கேட்கும் போதெல்லாம் என் குடும்பம் வெளியூர் போயிருக்கிறாங்க, அவங்க டூர் போயிருக்கிறாங்க, இன்னும் 2 மாசம் ஆகும் சார் அவங்க வர்றதுக்கு, அவங்க ஃபாரின் டூர் போயிருக்கிறாங்க அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். கடைசியில சுமார் 2 மணி நேர விசாரணைக்கு பிறகு அவன் முன்னாடி அவனுடைய அண்ணன் ஆரிஃபை கொண்டு நிறுத்துறாங்க. டேய், உங்க அண்ணன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான்டா, ஒழுங்க மரியாதையா நீ நடந்ததெல்லாம் ஒப்புக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அண்ணன் ஆரிஃபை கண்ட உடனே கொஞ்சம் ஆடித்தான் போறான் ஆசிஃப். இருந்தாலும் திருடன் ஒரு சாமர்த்தியம், வாயே திறக்க மாட்டேங்கிறான். அதற்கு பிறகும் இவனை விட்டு வைக்கிறதுல பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் என்ன பண்றாங்க, அவனை தனியா கூட்டிட்டு போய் தங்களுடைய பாணியில அவனை சிறப்பா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு கிட்டுக்கு பிடி விசாரணை போட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ்காரங்க. போலீசாருடைய அந்த கடுமையான கிட்டுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாத ஆசிஃப், சார் எங்க அண்ணன் சொன்னதெல்லாம் உண்மைதான், நானே நடந்தது எல்லாத்தையும் தெளிவாகவும் சொல்றேன் உங்களுக்கு, நான் தான் இவங்க 4 பேர்த்தையும் கொன்னேன், எங்க அண்ணன் தப்பிச்சு போயிட்டான், இல்லைன்னா இந்த விஷயம் வெளியிலே வந்திருக்காது அப்படின்னு சொல்லி அலற ஆரம்பிக்கிறான். நடந்ததையெல்லாம் சொல்றா அப்படின்னு போலீசார் அவனை 4 தட்டு தட்டுறாங்க. அதற்கு பிறகு அவன் நடந்ததையெல்லாம் சொல்றான். அவன் என்ன சொல்றான், சார் சின்னதுல இருந்தே எங்க குடும்பம் வசதியான குடும்பம்,
தோட்டம், துறவு, வீடு, பங்களா, காரு, பைக்கு, அது போக பல பிஸ்னஸஸ் அப்படின்னு ரொம்ப செல்வந்தரான குடும்பமாக தான் நாங்கள் வாழ்ந்து வந்திருக்கிறோம். எங்கள் அண்ணனும் எங்கள் அக்காவும் நல்லா படிப்பாங்க. ஆனால் எனக்கு படிப்பு அவ்வளோ ஏறாது. ஆனால் சின்னதுலேருந்தே எனக்கு இந்த பைக்கு, காரு, டூரு போகிறது இதுலலாம் எனக்கு பயங்கரமான ஆர்வம். எனக்கு எங்கள் அப்பா நல்லா காஸ்ட்லியான பைக் வாங்கி கொடுத்தாரு. அதை வச்சுட்டு நான் ஜாலியாக இருக்க ஆரம்பித்தேன். அதே சமயத்தில் எனக்கு நல்ல கல்லூரியில் பணம் கொடுத்து சீட்டு வாங்கி சேர்த்துனாரு. ஆனாலும் நான் படிக்கவெல்லாம் இல்லை, கல்லூரி நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு இடையில தான் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் புத்தி மாறி போச்சு சார். என்னன்னா, எதுக்கு எடுத்தாலும் எதுக்குடா இப்படி ஊரை சுத்துற, தான் உங்க அண்ணனை பாரு, உங்க அக்கால பாரு, அந்த மாதிரி படிக்க வேண்டியது தானே, நல்லா படி, நல்லா படிச்சேன்னா தான் வாழ்க்கையில மேன்மைக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சாரு. சரி, மனுஷன் வயசானவர் சொல்லிட்டு போறாரு, விட்டு தொலைப்போம் அப்படின்னு நினைச்சா எங்க அப்பா என்ன பண்ணாரு, அடுத்ததா என்னோட பாக்கெட் மணியை கட் பண்ண ஆரம்பிச்சாரு. இது என்னால ஏத்துக்கவே முடியல சார். அது எப்படிங்க சார் எனக்கு பணம் கொடுக்காம இருக்க முடியும்? எப்படி நான் பிராண்டட் ட்ரெஸ், ஷூ, பைக்குன்னு வாங்காம இருக்க முடியும்? எப்படி நான் என்னுடைய நண்பர்களுக்கு பார்ட்டி கொடுக்காம இருக்க முடியும்? இதெல்லாம் சொன்னா எங்க அப்பாவுக்கு புரிய மாட்டேங்குது சார். அதுக்கேத்தா போல எங்க அண்ணனும் எங்க அக்காலும் எங்க அப்பாவுக்கு ஜால்ரா வேற தட்டுறாங்க. நல்லா ஜால்ரா தட்டி எங்க அப்பாவை ஏத்தி விடுறாங்க. கடைசியில ஒரு முடிவுக்கு வந்தேன் நானு, இதெல்லாம் ஒத்து வராது, என்னை பிரிச்சு விட்டுருங்க, உங்க குடும்பமும் வேண்டாம், உங்க சகவாசமும் வேண்டாம், என்னோட சொத்தை எனக்கு கொடுங்க, என்னுடைய ஷேரை கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பாட்ட கேட்டேன். அப்பதான் எங்க அப்பா சொன்னாரு, டேய், உனக்கு என்ன சொத்துல ஷேர் கேட்கிற வயசாடா, அடி பின்னிருவேன், ஓடி போயிரு, ஒரு பைசா கொடுக்க மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இருந்தாலும் கூட எப்படியும் நம்ம கொடுப்பாருல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் சார் இருந்தேன். ஆனால் நாள் ஆக என்னுடைய பாக்கெட் மணியை அப்படி சுருக்க ஆரம்பிச்சுக்கிட்டே போனாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் தாங்க முடியல. போய் எங்கள் அப்பாட்ட நின்று உடனடியாக என் ஷேரை பிரித்து கொடுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு ஏளனமாக என்னை பார்த்து சிரிச்சுட்டு, உனக்கெல்லாம் ஒரு பைசா வராதுடா, ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னார். அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு பண்ணேன், மயிலேனா இறகு போடவா போகுது, இதெல்லாம் ஒத்து வராது, இவங்க யாருக்குமே நான் ஷேர் கொடுக்க போறதில்ல, இது எல்லாம் எனக்கு சொந்தம், நான் எதுக்கு இவங்களுக்கெல்லாம் ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் சார். இவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் தானே எனக்கு ஷேர் கொடுக்க மாட்டேன், தங்களுக்கு தான் சொத்துன்னு சொல்லுவாங்க, இவங்களை எல்லாம் இல்லாம பண்ணிட்டா பூரா சொத்தும் எனக்கு தான், அப்படியே பணத்திலே படுத்து புரண்டு விளையாடலாம், நானு அப்படியே ஒரு ஜாலியான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தேன் சார். ஆனா நான் தெளிவா இருந்தேன், என்ன ஆனாலும் சரி நாம மாட்டிக்க கூடாது, அதுக்கு நாம எப்படி இவங்களை தீர்த்து கட்டுறது, விஷயம் வெளியிலேயே வரக்கூடாது அப்படின்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் டார்க் வெப் இருக்குதுல்ல சார், அதுல போய் தேடினேன். கூகுளில் அது என்ன தானே நீங்களாம் கண்டுபிடிப்பீங்க, நாங்க டார்க் வெப்ல போய் தேடினேன். டார்க் வெப்ல படிச்சுட்டு தான் இந்த ஐடியாலாம் எனக்கு கிடைச்சது. கிட்டத்தட்ட 6 மாசம் மெனக்கட்டு நான் எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி வச்சேன், என் குடும்பத்துக்கே தெரியாம. இதை எல்லாமே நான் என்ன பண்ணேன், நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன், அதுக்குன்னு எனக்கு ஒரு ரூம் வேணும்னு சொல்லி ஒரு பிரத்யேகமான ஒரு ஸ்டோர் ரூம் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி எனக்குன்னு ஒரு ரூமை கட்டுனேன். நான் அந்த ரூமை நான் எப்போதுமே பூட்டி வச்சுக்குவேன். என்னுடைய திட்டம் எல்லாம் இந்த ரூம்ல வச்சு தான் நான் செய்யறதுன்னு முடிவு செஞ்சேன் சார். எல்லாத்தையும் ரெடி பண்ண பிறகு என்னுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நான் தேர்ந்தெடுத்த நாள் தான் February 28, 2021. அன்றைக்கு இரவு டின்னர் டைமு, குடும்பமே நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது தான் வழக்கம். அன்றைக்கும் வழக்கம் போல் நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே நான் என் ரூமுக்கு போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ரூமுக்கு போயிட்டேன் சார். ஒரு மணி நேரம் கழிச்சு நான் வெளியில் எந்திரிச்சு வந்தேன். வெளியில் வந்து பார்த்தபோது முதல் வேலையாக நான் பார்த்தது ஹாலில்
சோஃபால உட்கார்ந்தவாறு என்னுடைய அப்பாவும் அம்மாவும் அப்படியே மயங்கி கிடந்தாங்க. அதற்கு பிறகு அந்த பக்கமா அந்த ஸ்டடி ரூம்ல எட்டி பார்த்தா என்னுடைய அக்கா அவளோட மேஜையில அவ காலேஜ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே மயக்கம் போட்டு டேபிள் மேல சாஞ்சிருந்தா. அதுக்கு அடுத்தது பெட்ரூம்குள்ள எட்டி பார்த்தா எங்க அண்ணன் அப்படியே படுத்து கிடந்தா. பக்கத்தில் போய் பார்த்தேன், மயக்கமாயிட்டான் அப்படின்னு தெளிவா தெரிஞ்சுது. அதுக்கு பிறகு என்னுடைய பாட்டியுடைய ரூமுக்கு போய் பார்த்தேன், என்னுடைய பாட்டியும் மயக்கம் போட்டு கிடந்தாங்க. உடனே திருப்தி ஆயிடுச்சு. ரைட்டு, சாப்பாட்டில் நாம் கலந்த மயக்க மருந்து சூப்பராக வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எங்கள் அப்பாவை கையை காலை டேக் போட்டு கட்டினேன். அவரை இழுத்துட்டு போனேன் என்னுடைய ஸ்டோர் ரூமுக்கு. என்னுடைய ஸ்டோர் ரூமை எப்போதுமே நான் பூட்டி தான் வச்சுருந்தேன். அப்போ திறந்துட்டு முதல்ல எங்கள் அப்பாவை தர இழுத்துட்டு போய் என்னுடைய ஸ்டோர் ரூமுக்குள்ளே நான் பல ஏற்பாடுகளை முன்னாடியே செஞ்சு வச்சிருந்தேன் சார். என்னுடைய ஸ்டோர் ரூம் நான் கட்டினேன் இல்லையா, அந்த ரூமுக்குள்ள ஒரு பெரிய தொட்டி ஒன்றை கட்டி வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட இடுப்பளவுக்கு கைப்பிடி செவரு வச்ச ஒரு தொட்டி. அது ஃபுல்லா நம்ம தண்ணியை நிறைச்சிக்க முடியும். அந்த தொட்டிக்குள்ள 5 சவப்பெட்டிகளை நான் ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்தேன். அதுவும் எப்படி, இந்த சவப்பெட்டியில சைடுல பைப் கனெக்ஷன் கொடுக்கற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேன். அதற்கான பைப் கனெக்ஷன் டியூப் எல்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த தொட்டிக்குள்ள 5 சவப்பெட்டி வச்சு அங்க ஒரு பைப்பை வச்சு அந்த பைப்ல இருந்து ஒரு 5 டியூபை போட்டு அந்த 5 டியூபையும் அந்த 5 சவப்பெட்டியுடைய சைடுல நான் நல்லா ஜாயின் பண்ணி வச்சிருந்தேன். முதல் சவப்பெட்டியில எங்க அப்பாவை போட்டேன். அதற்கு பிறகு வரிசையா ஒவ்வொருத்தரையா இழுத்துக்கிட்டு அந்த 5 சவப்பெட்டியிலையும் போட்டு வச்சேன் சார். அதுக்கு பிறகு நான் பைப்பை திறந்து விட்டேன். பைப்பை திறந்து விட்ட உடனே அந்த 5 சவப்பெட்டிக்குள்ளையும் தண்ணீர் நிறைய ஆரம்பிச்சது. அதே சமயத்தில் இந்த தொட்டியையும் தண்ணியை நிறைக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய திட்டம். ஒருவேளை சவப்பெட்டிக்குள்ள இருந்து எந்திரிச்சு வந்துட்டாங்கன்னா அப்ப தொட்டியும் தண்ணியை நிறைச்சு வச்சுட்டுனா அவங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் டார்க் வெப்ல நான் படித்தேன். அதனால தொட்டி நிறையறதுக்கு இன்னொரு பைப்பை செட் பண்ணியிருந்தேன். அந்த பைப்பையும் திறந்து விட்டேன். அது கொடன்னு தொட்டிக்குள்ள தண்ணி விழ ஆரம்பிச்சது. 5 பேர்த்தையும் 5 சவப்பெட்டியில போட்டுட்டு நான் சரி தண்ணி கொஞ்சம் நேரம் நிறையட்டும், எப்படியும் கையை காலை கட்டி தானே வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் நான் அந்த பக்கம் போய் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன் சார். டிவி பார்த்துக்கிட்டு இருந்தவன் அப்படியே அசந்து போய் தூங்கிட்டேன் சார். அப்புறம் நான் ஒரு சில மணி நேரங்கள் ஆயிடுச்சு. எந்திரிச்சு வந்து பார்த்தா 4 சவப்பெட்டியிலையும் 4 பேர், எங்க அப்பா, அம்மா, எங்க அக்கா, எங்க பாட்டி 4 பேரும் செத்து கிடக்குறாங்க. ஆனா ஒரு சவப்பெட்டி காலியா இருந்தது. எங்க அண்ணனை காணோம். ஐயோ எங்கேயோ தப்பிச்சிட்டானாட்டு நானும் ஓடி ஓடி தேடினேன். வீடு முழுக்க தேடி பார்த்தேன். ஆனால் என்னால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. கடைசியில் அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து ஹால் வழியாக வெளியில கொஞ்சம் ஈரமாகி இருந்த பார்த்து விட்டு ஆஹா வீட்டை விட்டு தப்பிச்சு வெளியில ஓடிட்டான் போல் இருக்குது அப்படின்னுட்டு நான் பைக் எடுத்துட்டு போய் வெளியிலையும் தேடினேன் சார். ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சரி பரவாயில்ல, எங்கே போயிடுவான், சோத்துக்கு சிங்கி அடித்தா இங்கே தானே வருவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு திரும்பி வந்து அந்த 4 சவப்பெட்டி இருக்கு இல்லையா, அந்த 4 சவப்பெட்டிக்கும் நான் ஏற்கனவே கவர் செஞ்சு வச்சுருந்தேன் மூடி. அந்த மூடியை மேலே வச்சு 4 சவப்பெட்டியும் ஆணி அடித்து அவங்க தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாத மாதிரி உள்ளேயே போட்டு வச்சுட்டேன் சார். இன்றைக்கு வரைக்கும் அந்த சவப்பெட்டிலாம் அங்கேயே தான் இருந்தது. எங்கள் அண்ணனுக்கு அவ்வளோலாம் சாமர்த்தியம் பத்தாது. வீட்டை விட்டு ஓடி போனானே, ஒன்று சோத்துக்கு வழி இல்லை, வவுறு காயுதே அப்படின்னு என் வீட்டில் எங்கிட்ட கெஞ்சிக்கிட்டு நிற்பான்னு நினச்சேன். அப்படியே இல்லைன்னா எங்கேயாவது கண்காணாத இடத்துல செத்து போயிருப்பான் தான் நினச்சேன். இவன் இப்படி உயிரோட அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு இவனுக்கு தைரியம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்லி இந்த 19 வயதே ஆன ஆசிஃப் போலீஸாரிடம் சொன்னான். அவன் சொல்ல சொல்ல போலீஸாருக்கே அப்படியே உடலெல்லாம் வேர்த்து போய் ஆடி போயிடுறாங்க. இந்த விஷயம் மேற்கு வங்கம் முழுவதும் காட்டு தீய போல பரவுது. இது அந்த மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பாகுது. மே 18, 2025 இந்த ஆசிஃபுடைய கொலை வழக்கு மால்டா டிஸ்ட்ரிக்ட் நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து முடிஞ்சு அன்றைய தினம் தீர்ப்பு வெளியாகுது. அந்த தீர்ப்புல நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இந்த ஆசிஃப் அவன் 10
19 வயதான இளைஞனாக இருந்தாலும் கூட மிக கொடூரமான வகையில் அவனுடைய சொந்த குடும்பத்தாரையே கொண்டிருக்கான். அதுவும் எப்படி பல மாதங்கள் திட்டமிட்டு அந்த சொத்தை அபகரிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட பயங்கர கொடூரமாக திட்டமிட்டு அதை செய்திருக்கிறான். இது ஒரு ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஆசிஃபுக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன்.